Hi, good evening students. Welcome to Max in Minutes. Today exercise 3.2 la important 5 mark and 2 mark class la paapom. Important 5 mark, the first question, find the GCD of the given polynomials. Polynomial equation கொடுத்திருக்காங்க, ரெண்டு equation. ஓகே, எப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இந்த first equation கொடுத்துருக்க செகண்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுவோம். சரியா? இது டிவைடண்ட், இது டிவைசர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஜிசிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இதால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரணும். அப்படி ரிமைண்டர் 0 வந்தது அப்படின்னா இந்த டிவைசர் இருக்குது பார்த்தீங்களா, எதால் டிவைட் பண்ணியிருப்பீங்கன்னு இருக்குல்ல, அந்த இது தான் என்னதுன்னா ஜிசிடி. ஓகே ஓகே, சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வராமல் சம் அனதர் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாகவே கிடைக்குதுன்னா என்ன செய்யணும், அந்த ரிமைண்டரில் கிடைச்ச ஈக்குவேஷனை வச்சு ஆல்ரெடி இதால் தானே டிவைட் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன், அந்த செகண்ட் ஈக்குவேஷனை புதுசாக கிடைச்ச தேர்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணணும் அப் டு ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும். சரிங்களா? ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுவோமா? சொல்யூஷன் இஸ் சொல்யூஷன் given கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனையும் f of x g of xன்னு எடுத்துக்கிடுவோம். let f of x equal to x power 4 plus 3x cube minus x minus 3 and g of x equal to x cube plus x squared minus 5x plus 3. செகண்ட் ஈக்குவேஷனை g of xனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை f of xனும் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த f of xஐ g of xஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணுறதுக்கு எழுதிக்கோங்க. f of x என்னது, x power 4 plus 3x cube minus x minus 3. ஓகே, g of x என்னது, அவுட் சைடு எழுதிக்கோங்க, x cube plus x squared minus 5x plus 3. ஓகே, சரி, இது எப்படிடா டிவைட் பண்ணுறது? நார்மலாக நம்பர்ஸை டிவைட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிவிஷன்னாலேயே இந்த சாப்டரே பிடிக்க மாட்டேங்குது. இந்த ஜிசிடி எல்சிஎம் இது எதுவுமே அல்ஜிப்ராவில் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஈஸி தான்டா, பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4 இருக்குது. சரி, இங்கே ஃபர்ஸ்ட்டு உள்ள ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4 இருக்குது. இங்கே வெளியில் உள்ள ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் க்யூப் இருக்குது. இந்த எக்ஸ் க்யூபோட எதை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும்? எக்ஸ் க்யூபோட எதை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும்? எக்ஸை மல்டிபிள் பண்ணால். அது உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், ரஃப் காலத்தில் எக்ஸ் பவர் 4 டிவைட் பை எக்ஸ் பவர் 3 போட்டுக்கோங்க. சரி, எக்ஸ் பவர் 3 இங்கே பவரில் 4ல் 3 போக ரிமைனிங் 1. ஸோ எக்ஸ் பவர் 1. ஸோ அந்த எக்ஸால் மல்டிபிள் பண்ணும். மேலே எக்ஸ் பவர் 4க்கு நேராக மேலே போட்டுக்கோங்க. நவ் யூ மல்டிப்ளை திஸ், எக்ஸால் இந்த வெளியில் இருக்க இந்த பாலினாமியலை மல்டிபிள் பண்ணி உள்ளே போட போகிறீங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப், எக்ஸ் பவர் 4. செகண்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூப். அடுத்தது மைனஸ் 5x இன்ட்டு எக்ஸ், ஸோ மைனஸ் 5x ஸ்கொயர்டு. and look at here, I put a small mistake. ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இந்த கிவனில் f of x எழுதுகிறோம்ல, அந்த f of xயில் என்ன பண்ணால் இந்த பவர் எக்ஸோட ஆர்டர் அப்படியே வரிசையாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் க்யூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை. ஸோ இல்லாததை 0 போட்டு ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் எக்ஸு மைனஸ் 3.
okay, so x power 4 x power 3 x squared x and x இல்லாத ஒரு constant, okay, sorry, and then next plus 3 into x plus 3x, சரிங்களா? okay, now we subtract this, இதை subtract பண்ணுறோம். ஸோ சைனை கீழே சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் 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 வந்து ப்ளஸ்ஸாக மாறுது, இங்கே மைனஸ், ஓகே. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடுது. இங்கே 3லேருந்து -1 போச்சுன்னா 2, ஸோ 2x cube. அடுத்தது இங்கே ப்ளஸ் 5x squared அண்டு நெக்ஸ்ட்டு இங்கே -3xஐ -xஐ ஆட் பண்ணால் -4x அண்ட் லாஸ்ட் ஒரு இதையும் கீழே இறக்கிடுவோம் -3, ஓகே. ஏன் லாஸ்ட் இதையும் கீழே இறக்குறேன், நமக்கு வெளியில் அவுட் சைடு பாலினாமியல் என்ன இருக்குது, டிவைசரில் 4 டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 3 டேர்ம்ஸ் தான் இருந்தது. ஸோ பேலன்ஸ் இருந்த -3ஐயும் கீழே இறக்கிட்டேன், 4 டேர்ம்ஸ் இருக்குது, ஓகே. சரி, இப்போ அகெயின் என்ன பண்ணோம், இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டையும் டிவைட் பண்ணுவோமா ரஃப் காலத்தில், 2x³ டிவைட் பை x³ x³ கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ மேலே எழுதிக்கோங்க +2. ஸோ இப்போ இந்த 2ஆல் எக்ஸை மறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக போட்டது 2, அந்த 2ஆல் இந்த பாலினாமியலை ஃபுல்லும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடுங்க. 2 into x³ 2x³, 2 into x squared, ஸோ ப்ளஸ் 2x squared, 2 into -5x, so 5 into 2 10, so -10x plus 2 3 into 2 6 plus 6, okay. இப்போ சப்ராக்ட் பண்ணணுமா, ஸோ சப்ராக்ஷன்னால கீழே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், ப்ளஸ் மைனஸ், ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம் அண்ட் இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 3x squared வருது, இங்கே +10 மேலே -4, இதே ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் +6x, இங்கே -6 இருக்குது, அங்கே மேலே -3 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் -9. ஸோ இதுக்கு அடுத்து டேர்ம்ஸ் வந்து இங்கே 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது, 4 டேர்ம்ஸாக இல்லை. மேலேருந்து சப்போஸ் எதையாவது கீழே இறக்க முடியும், 4 டேர்ம்ஸாக இருக்கும் அப்படின்னா அகெயின் இதே போல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இந்த 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது, வேறு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறீங்க. திஸ் இஸ் த ரிமைண்டர், ஆர் நமக்கு என்னவா கிடச்சிருக்கு, 0 இல்லாமல் சம் அனதர் ஒன் பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் கிடச்சிருக்கு, சரியா? ஸோ இப்போ இது நமக்கு கிடச்சிருக்க தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், 3ஐ காமனாக வெளியே எடுத்துடலாம். 3ஐ காமனாக வெளியே எடுத்தோன்னா x² + 2x - 3, கரெக்டாக? திஸ் இஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல் 0. கிடச்சிருக்க இந்த ரிமைண்டர் நாட் ஈக்குவல் 0வாக இருக்குது, சரியா? ஸோ நவ் டிவைடிங் நாட் ஈக்குவல் 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ இட்ஸ் திஸ் இஸ் நாட் அ டிவைசர், இங்கே 3 வந்து டிவைசராக இருக்காது g(x), ஓகே. ஸோ நவ் என்ன பண்ண போகிறோன்னா டிவைடிங் எழுதிக்கோங்க. நவ் டிவைடிங் g(x), second equation, dividing g(x), x³ plus x² minus 5x plus 3. இந்த g(x) the new remainder கிடச்சதில்ல, by the new remainder x² plus இந்த 3ஐ சேர்க்கக்கூடாது, இட்ஸ் நாட் அ டிவைசர், சரிங்களா? ஸோ பாலினாமியலை மட்டும் தான் எடுக்க போகிறோம். x² + 2x - 3 இதால் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான், சரிங்களா? g(x)னா என்னது, செகண்ட் ஈக்குவேஷன், சரிங்களா? இந்த வெளியில் உள்ளது, இதை நியூவாக கிடச்ச அந்த ரிமைண்டரை வச்சு டிவைட் பண்ண போகிறோம், ஓகே. டிவைட் பண்ணுவோமா, எழுதிக்கலாம். என்ன எழுத போகிறோம், இந்த g(x)ஐ உள்ளே எழுதுங்க. வாட் இஸ் தட், x³ + x² -
5x plus 3. ரிமைண்டர் புதுசாக ஒன்று கிடச்சதில்ல, அது என்னது? x squared plus 2x minus 3. அதை வெளியில் டிவைசராக எழுதுங்க. ஓகே, now you divide this. இங்கே ஃபஸ்ட் டேர்ம், வெளியில் ஃபஸ்ட் டேர்ம். அந்த ரெண்டே ரஃப் காலத்தில் டிவைட் பண்ணுவோமா? எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆச்சுன்னா 3ல் 2 போக 1. ஸோ எக்ஸ், ஸோ எக்ஸு எக்ஸால் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2x இன்ட்டு எக்ஸு 2x ஸ்கொயர்டு. அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 3x. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த ரெண்டு கேன்சல் ஆகும். இந்த இது மைனஸ் 2x ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ப்ளஸ் 1x ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ மைனஸ் 2ஐயும் ப்ளஸ் 1ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 1x ஸ்கொயர். 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இங்கே மைனஸ் 5 ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ மைனஸ் 2x. ஓகே, 2 டேர்ம்ஸ் தான் இங்கே இருக்குது. தேர்டாக இங்கே மேலேருந்து ஒரு டேர்மை கீழே இருக்குங்க, ப்ளஸ் 3. ஓகே, நவ் அகெயின் இங்கே ஃபஸ்ட் டேர்ம், இங்கே ஃபஸ்ட் டேர்ம். ஸோ வாட் இஸ் தட்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆச்சுன்னா மேலே என்ன இருக்குது? வெறும் மைனஸ் மட்டும் இருக்குது. இப்போ மைனஸ் 1 இருக்கதா அர்த்தம். மைனஸ் 1. இந்த மைனஸ் 1ஆல் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு மைனஸ் 1 minus x squared. 2x into minus 1 minus 2x. Minus 3 into minus 1 plus 3. Okay, now you subtract this. Plus plus sign எல்லாத்தையும் change பண்ணுங்க. Minus. So now you cancel this. Subtract பண்ணும்போது minus ப்ளஸில் இருக்குது, x squared cancel ஆகுது. இங்கே இதுவும் cancel, இதுவும் cancel. Finally you got the remainder 0. Remainder என்ன கிடச்சிருச்சு? 0 கிடச்சிருச்சு. ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சதுனால we get 0 remainder. 0 remainder. Okay, so therefore GCD of கொஸ்டின் கிவனில் கொடுத்தாங்களா அதை எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்தாங்களா அதை எழுதணும். ஸோ GCD of x power 4 plus 3x cube minus x minus 3 and x cube plus x squared minus 5x plus 3 is என்ன கிடைச்சது? இங்கே டிவைசரில் கடைசியாக இருந்தது பார்த்தீங்களா, இதை தான் மென்ஷன் பண்ணணும். is x squared plus 2x minus 3. Okay, this is the GCD of f of x and g of x. Okay, important 5 mark da. இதே போல் பாலினாமியல்ஸை வச்சு GCD ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஓகே, the next one, this is second 2 mark question. The same question என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலில் இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில். ஒவ்வொரு டைமிங்கும் ஒவ்வொரு பேட்டர்னில் வந்தது. சரிங்களா? ஸோ ஐ do the sum in this time. Okay, find the LCM of the given expressions. 16m கொடுத்துருக்காங்க, 12m squared into n squared கொடுத்துருக்காங்க, தேர்டாக 8 into n squared கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 terms தனித்தனி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எல்சிஎம் இதுக்கு கோஎஃபிஷியண்ட்டாக இருக்க இந்த நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? யூஸ்வலாக பண்ணுவோம்ல, டானா வகுத்தல் போட்டு டிவிஷன் பேட்டர்ன், அதாவது என்னது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் டிவிஷனில் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து ஃபர்தராக இதோட வேரியபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். வெரி சிம்பிள் கொஸ்டின். பார்க்கலாமா? சொல்யூஷன். The third question, 16m 12m squared into n squared and 8n squared. Okay,
So first of all, you find out the every coefficients. ஒவ்வொரு இதோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு LCM பார்ப்போம். Therefore, LCM of 16, 12, 8. இந்த மூணுதுக்கு LCM பார்ப்போமா? டனாவுத்தல் போடுங்க. 16, 12, 8. ஓகே, என்ன டேபிள்? 2 டேபிள் போடுவோம். 2 prime factors. ஓகே, 8, 6, 4. Again 2, 4, 3, 2. Again 2. In here 3 ல போகாது, அதனால 3 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 1. ஓகே, again 2. 1 time, இங்கே 3 அப்படியே வச்சுக்கலாம். 1. Now 3. 1, 3 1 times போகும். 1. ஸோ இந்த எல்சிஎம்மில் என்னடா பண்ணுவோம்? நிறைய பேர் வந்து இந்த எல்சிஎம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. பாருங்கள், ப்ரைம் ஃபேக்டர்ஸால் தான் டிவைட் பண்ணுறோம். அப் டு 1 வரைக்கும் பண்ணணும். ஏதாவது ஒரு நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகாட்டினாலும் பரவாயில்ல, அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களாடா? ஸோ யூ டோன்ட் ஃபர்கெட் திஸ், மறந்துடாதீங்க. சரியா? சரி, இப்போ இந்த வெளியில் கிடச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டா தட் இஸ் எல்சிஎம். ஓகே, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ எல்சிஎம் ஆஃப் 16, 12, 8 is, what is that? 2 into 2 into 2 into 4 times வந்திருக்கா? 2 into 3. மல்டிபிள் பண்ணுவோமா? 2 into 2, 4. 4 into 2, 8. 8 into 2, எத்தண்டா? 4 2s are 4, sorry, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3, 48. ஓகே, சரி. எல்சிஎம்மில் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற வேரியபிள்ஸ் அது எல்லாத்துக்கும் பார்ப்போமா? அதை எப்படி பார்க்குறது? ஃபஸ்ட்டு எம்முக்கு தனியாக பாருங்கள், அடுத்து எண்ணுக்கு. கொஞ்சம் கொஸ்டினை கவனிங்க. 16 எம் இருக்குது, இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. சரியா? எண் இல்லை. அடுத்து இங்கே எம் இருக்குது, என் இருக்குது. இங்கே எம் இல்லை. இல்லாத எம்முக்கு நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா 1ன்னு எடுத்துக்கலாம். 1ன்னு எடுத்துக்கிடலாம். சரிங்களா? ஓகே, நான் இதை எப்படி எழுத போகிறோன்னா, மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இதில் எம்மு, செகண்ட் இதில் எம் ஸ்கொயர்டாக இருந்தது, அடுத்து லாஸ்ட் இதில் எதுவுமே இல்லை, 1. சரியா? இந்த மேக்ஸிமம் ஆஃப் எம் ஸ்கொயர்டு 1 இஸ் எம் ஸ்கொயர்டு. மேக்ஸிமம் வேல்யூவை எடுக்கணும், அந்த வேரியபிள்குரியது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இதில் எம்மு தான் இருக்குது. சரியா? 16 எம்மு தானே, எண் இல்லை. இல்லாததை என்னென்னு எடுத்துக்கிறோம்? அங்கே 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1, செகண்டில் என் ஸ்கொயர்டு. ஓகே, செகண்டில் என் ஸ்கொயர்டு அண்ட் தேர்ட் இதுலேயும் என் ஸ்கொயர் தான் வந்துச்சு. இங்கே மேக்ஸிமம் வேல்யூ என்னதுடா? என் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃபைனலி therefore LCM is 48 m squared into n squared. கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதிடுறோம். தட்ஸ் ஆல், வெரி ஈஸி. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்டில் 4th கொஸ்டின். ஓகே, p squared minus 3p plus 2 and p squared minus 4. இதை தான் சொல்லியிருக்காங்க. இதை ஒரு இதை FBனும் அண்ட் ஒரு இதை GPனும் எடுத்துக்கலாம். சரிங்களாடா? லெட் FP ஈக்குவல் f of x g of xன்னு எடுப்போம்ல, அந்த மாதிரி தான் f of p ஈக்குவல் p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2. ஓகே, சரி. இப்போ இதை எப்படி இது பண்ணலாம்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுனா எப்படிடா? பி ஸ்கொயர், இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பேட்டர்னில் தானே இருக்குது, அதாவது இருபடி சமன்பாடாக இருக்குது. சரிங்களா? சரி, அப்போ இதில் பியோட கோஎஃபிஷியன்ட் 1 into 2 2.
அண்ட் இந்த 2 எப்போல்லாம் கிடைக்கும்? 1ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 2 கிடைக்கும். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 கிடைக்கணும் சென்டர் வேல்யூ. சரியா? சென்டர் வேல்யூ -3 இருக்குது. பட் இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? +3 கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே மைனஸ் வச்சாலும் என்ன கிடைக்கும்? ரெண்டையுமே மைனஸ் வச்சாலும் நமக்கு +2 தான் கிடைக்கும். மல்டிப்ளிகேஷனில் ஆட் பண்ணும்போது -3 கிடைக்கும். ஸோ p - 1 இன்ட்டு p - 2. இதை எப்படி எழுதலாம்? p - 1 இன்ட்டு p - 2ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு இந்த ஈக்குவேஷன். அண்ட் g ஆஃப் பின்னு சொல்லி எடுக்கிறோம். எதை? கிவனில் கொடுத்துருக்கிறதுல செகண்ட் பாலினாமியல். ஸோ p² - 4. இதை எப்படி எழுதலாம்? p² - 2² எழுதலாம். அப்போ a² - b² ஃபார்முலா என்னது? a² - b² ஃபார்முலா திஸ் இஸ் ஈக்குவல் a plus b into a minus b. This is the formula. Okay, now you write this p plus 2 into p minus 2. Okay, புரிஞ்சுதா? Okay, so now இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் எழுத போகிறோம். எப்படின்னா ஒவ்வொரு இதையும் கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டு எதெல்லாம் சேர்த்து எழுதணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் p - 2 p - 2. ஓகே, அண்ட் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எழுத போகிறோம்டா. மொத்தம் ஒவ்வொரு இதில் என்ன டைப் இருக்குது பாருங்களேன். இங்கே p - 1 இருக்குது, அடுத்து p - 2 இருக்குது, அடுத்து இன்னொரு வேரியேஷன் p + 2. அதாவது இதை சிம்பிளாக நீங்கள் மேக்ஸிமைஸ்ன்னு எழுதாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு இதுலையும் கிடச்சிருக்க ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஃபேக்டர்ஸ். f ஆஃப் பியோட ஃபேக்டர்ஸ் திஸ், g ஆஃப் பியோட ஃபேக்டர்ஸ் இது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிப்பீட்டட் எலமெண்ட் ஃபேக்டர்ஸாக இல்லாமல் எழுதணும். சரியா? ஸோ அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். therefore LCM is என்ன போடலாம்? p - 1 இன்ட்டு p - 2 இன்ட்டு p + 2. ஓகே, ஏன் இதை நான் எழுதியிருக்கேங்கிறக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எழுதிக்கோங்க. சின்ஸ் LCM ஆஃப் polynomial factors is writing all the factors. இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்ல, அது எல்லாத்தையும் எழுதணும். எப்படி எழுதணும்? without repeating the factors, okay, that's all. again எழுதுனதே எழுதக்கூடாது. இப்போ நம்ம பாருங்கள் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடச்சிச்சு? p - 1 p - 2, இங்கே p + 2 p - 2. ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதணும்னா இந்த ரெண்டே எழுதணும், மொத்தம் 4 வரணும். பட் p - 2 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதை ரிப்பீட் ஆனதை கேன்சல் பண்ணிட்டு ஒரே ஒரு இடம் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஃபினிஷ்ட். சரிங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.3ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் த LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD. அதாவது இந்த கிவன் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கத கான எல்சிஎம்மும் எடுக்கணும், ஜிசிடியும் எடுக்கணும். அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த நார்மலாக இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம். சரியா? இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதும் அண்ட் தென் இதோட எல்சிஎம்மையும் ஜிசிடியவும் மல்டிபிள் பண்ணுறதும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம.
Okay, so the first one, solution. கிவனில் நான் கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத எஃப் ஆஃப் எக்ஸ்னும் செகண்டாக கொடுத்துருக்கத ஜி ஆஃப் எக்ஸ்னும் நம்ம எடுத்துக்கிடுவோமா. லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. சரிங்களா? சரி, ஃபர்தர் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோமா. now எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. சரி, இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 எப்படியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிலாம் எழுத முடியாது, அதை அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எப்படி எழுதலாம்டா, எக்ஸ் கியூப் மைனஸ் 1 நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப், அப்போ அதை எப்படி எழுத முடியும்னா நம்ம ஃபார்முலா படி, என்ன ஃபார்முலா சொல்லுங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்னால் எப்படி எழுதுவோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம். அதே போல் தான் இதை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூபுங்கிறத குவாட்ரட்டிக்காகவும் சிங்கிள் இதாகவும் எழுதுவோம். how is that பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ்ன்னு வந்ததுன்னா இங்கே எல்லாமே ப்ளஸ்ன்னு இருக்கணும். சரியா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, ஏன்னா இங்கே மைனஸ் வந்திருக்குல்ல, இதுதான். சரிங்களா? ஸோ now this is the expansion of x cube minus 1 cube. ஒரு quadratic pattern வரும் and then x minus 1 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு g of x இதே போல் எழுதுங்க. what is that, x cube plus 1 cubeன்னு இருக்குது. இதை எப்படி எழுத முடியும், x cube plus 1 cubeன்னு இருக்குது. சரியா? ஸோ இதே எப்படி, இதே போல் தான் quadratic pattern எழுத போகிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸ்கியூ இங்கே ப்ளஸ் வருதுன்னா இந்த எழுத போகிற குவாட்ரட்டிக்கில் உள்ள மைனஸ் வரணும், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. ஓகே, பட் வெளியில் எழுதுறதுல ப்ளஸ் இருக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 1, அவ்வளோதான். சரிங்களாடா? அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக இதில் வந்து அந்த மைனஸ் சைன்ஸ் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, now சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டே எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த எல்சிஎம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டுக்குமான எல்சிஎம் எடுக்கிறேன். இந்த எல்சிஎம் என்ன எப்படி இருக்கும், எல்சிஎம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எழுதணும் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ஓகே, ஸோ ரிப்பீட் ஆகுறதுனா ஒன்றே தான் இங்கே ரிப்பீட் ஆகுது, என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஒன் டைம் மட்டும் எழுதுங்க, மற்றதெல்லாம் அப்படியே எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். அடுத்ததான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அடுத்ததான் இந்த இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இந்த மைனஸ் சைன் மட்டும்தான் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் எழுத வேண்டாம். திஸ் இஸ் த எல்சிஎம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஜிசிடி, வெரி சிம்பிள், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர். அதாவது கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸில் எது காமனாக இருக்கோ அதுதான் த கிரேட்டஸ்ட் ஒன். ஸோ வாட் இஸ் தட், எக்ஸ் ப்ளஸ் 1 தானே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. திஸ் இஸ் த ஜிசிடி. ஓகே, திஸ் ஒன் இஸ் த ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க காமன் ஃபேக்டர் ஆஃப் f of x and g of x. Okay, that's all. Next நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது,
எல்சிஎம்மும் ஜிசிடிஎம்மும் மல்டிபிள் பண்ணோம். அண்ட் ஆல்சோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டும் ஈக்குவலண்டாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ வெரி ஈஸி. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது எல்சிஎம், இது எப்படி மல்டிபிள் பண்ண போகிறோம்? ரொம்ப ஈஸி. நல்லா பாருங்களேன். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் க்யூப். அதே இது இந்த ரிமைனிங் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் க்யூப். ஓகே, ஸோ நவ் LCM into GCD. ஸோ வாட் இஸ் தட்? இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறீங்க, சரியா? இதை மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? கீழே எழுதுவோமா? எஸ், எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஜிசிடி என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒன் க்யூப்னு எழுத முடியும். அடுத்து இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் க்யூபு ஃபார்முலா. ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா. எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் க்யூப்னு எழுத முடியும். ஓகே, இப்படி தானே, இப்படி க்யூபாக உள்ளது தானே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் ஃபேக்டர்ஸாக. சரியா? லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். ஓகே, சென்னா இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எக்ஸ் பவர் சிக்ஸாக கிடைக்கும். சரியா? வாட் இஸ் தட்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வரும்? எக்ஸ் பவர் சிக்ஸு மைனஸ் ஒன்று. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். என்னது? எல்சிஎம் இன்ட்டு ஜிசிஎம். எல்சிஎம் அண்டு இன்ட்டு ஜிசிஎம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது கொஸ்டினில் கொடுத்துருந்தது? எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் க்யூப். ஓகேடா? சரி, இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் சிக்ஸு மைனஸ் ஒன். ஓகே, இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். This is second equation. From 1 and 2, what is answer? From 1 and 2, இதில் என்ன தெரிஞ்சிருச்சு? Therefore, LCM into GCD, that is equal to f of x into g of x. That's okay. Finished. Okay, listen students. பல இன்கன்வீனியன்ஸ்னால் கண்டினியூஸாக போட முடியல வீடியோ. ஸோ சாரி, இந்த 40-day சேலஞ்ச் அப்படிங்கிறது கேன்சல் ஆகுது. ஸோ நான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையுமே அப் டு உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிடுறேன். இன்னொரு 2 weeks இருக்குது, போஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு டவுட் உள்ளதை பாருங்கள். ஓகே, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வேணும் நடத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நடத்துகிறேன். ஓகே, தேங்க்யூ.